வில்லேஜ் ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் அது 10 ஸ்பூன் போடுறேன். போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். சிக்கன் போட்ட பிறகு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலா அதை மிக்சியில் அரைச்சி குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு இறக்குனா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.